அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் ஆவார். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருப்பது பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எத்தனையோ செல்வாக்கும் எத்தனையோ அந்தஸ்துகளும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. இதையடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு இணைந்து 5ஆம் இடத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலிமை அடைய போகுதுங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வருங்க. இந்த மாதிரிலாம் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்க போகுதுங்க இந்த வைகாசி மாதத்தில். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை திருமணமாகி எத்தனையோ வருடங்கள் ஆகியும் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த வைகாசி மாதத்தில் நல்ல மழலை செல்வங்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. இதையடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான், நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. 9ஆம் இடத்தை இந்த இருவரும் பார்க்குறாங்க. 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. 3ஆம் இடத்தை கேது பகவான் பார்க்குறாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் இணைந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ஜென்ம ராசிக்கு சுக்கிர திசையோ புதன் திசையோ இப்பொழுது நடந்துன்னு வச்சுங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, காடு தோட்டங்கள் வாங்குவீங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் கூட வாங்குவீங்க. இந்த மாதிரி நல்ல பலன்களை வைகாசி மாதத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்க போகுதுங்க. இதையடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் 7ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சந்திர திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்ததுன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. நல்ல மன வாழ்க்கை அமைய போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள். உங்கள் இல்லம் தேடி எத்தனையோ வேலை வாய்ப்புகள் வரப்போகிறது. அதனால் நீங்கள் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள். உங்களால் எத்தனையோ குடும்பங்கள் பசியார போகிறார்கள். மேலும் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்கப் போகிறதுங்க இந்த வைகாசி மாதத்தில். இந்த வைகாசி மாத கிரகநிலை பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் மற்றும் அவர்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.